காலையில் சர்வா ஆபீஸுக்குள் நுழையும் போது மாயா, ராகேஷ் என மாறி மாறி பிரச்சனையுடன் அவனை தேடி வந்தனர். ஒரு வழியாக ராகேஷ் கொண்டு வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை யோசித்த சர்வா மாயாவிடம் அவளது பிரச்சனை என்னவென்று கேட்டு முடிப்பதற்குள் பதறி அடித்துக்கொண்டு அங்கு ஓடி வந்தாள் திவ்யா. சார், ஒரு பெரிய பிரச்சனை என்று அவள் பதட்டத்துடன் கூற, காலையிலிருந்து எல்லாமே பிரச்சனையாதான் இருக்கு, உனக்கு என்னம்மா பிரச்சனை சொல்லு கேட்போம் என்று சர்வா கேட்க, சார் அது நிக்கில் வெஞ்சர்ஸ் கம்பெனியோட சிஇஓ நம்ம கம்பெனி சிஇஓ கிட்ட பேசணும்னு கேட்டாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு இன்னும் 2 மணி நேரத்துல நீங்க இந்த வேலையில இருந்து ரிசைன் பண்ணணும், இல்லைன்னா நம்ம கம்பெனியை பத்தி போலீஸ்ல சொல்லிடுவேன்னு மிரட்டுறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்று கூற, அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மாயா, வாட், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசுல? சார், இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை. நான் உடனே நம்ம லாயர் கிட்ட பேசுறேன். போலீஸ்னா நம்ம என்ன பயந்துருவோமா என்று மாயா பேசிக்கொண்டே போக, டேபிளில் தாளம் தட்டி கொண்டிருந்த சர்வா இந்த விஷயத்தை தானே முடிக்க வேண்டும் என்று நினைத்தான். அப்போதுதான் இதிலிருந்து வெளியே வர முடியும் என்பது அவனுக்கு தெளிவாகவே புரிந்திருக்க, அவன் பேர் என்ன என்று நிமிர்ந்து திவ்யாவிடம் கேட்டான். என்ன பண்ண போறீங்க சார் என்று மாயா ஆச்சரியத்தோடு கேட்டாள். சர்வா மனதில் என்ன திட்டம் இருக்கிறது என்பது அவளுக்கு புரியவில்லை. திவ்யா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்குள் எழுந்து நின்ற சர்வா, நான் நேர்ல போய் அந்த கம்பெனி சிஇஓவை பார்க்கறேன், அவன் பேர் என்னன்னு சொல்லு என்று மீண்டும் கேட்டான். அவர் பேர் நிக்கில் சார், ஆனா அவர்கிட்ட என்ன பேச போறீங்க என்று திவ்யா அடுத்தடுத்து கேள்வி கேட்க, அத நான் பாத்துக்கிறேன், அவனோட அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்புங்க என்று அழுத்தமாக அவன் கூற, திவ்யா, மாயா இருவருமே அவனை எதிர்த்து பேசவில்லை. ஆனால் என்ன செய்ய போகிறான் என்ற கேள்வியோடு அவனை பார்த்தனர். சர்வா பதில் பேசாமல் கேபினிலிருந்து வெளியே வந்துவிட்டான். இவர் ஏன் இப்படி பண்றாரு? அவங்க கிட்ட நேர்ல போய் பேசினா மட்டும் இந்த பிரச்சனை சரியாயிடுமா? நம்ம பாஸ் ஒன்னு ஏதோ பெருசா பண்ண போறாரு, இல்லைனா முட்டாள்தனமா ஏதாவது பண்ண போறாரு என்று திவ்யா புலம்பிக் கொண்டிருக்க, மாயாவும் குயின்சி மேடத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இதை வச்சு சாரா ஆபீஸ்ல இருந்து அனுப்பிடுவாங்க என்று யோசித்தாள். அப்போது நாம நம்மளோட சிஇஓ கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி சொல்லிடலாமா என்று திவ்யா மாயாவிடம் கேட்க, யோசனையிலிருந்து வெளிவந்தவள் நிமிர்ந்து பார்த்தாள். மாயா, ராகேஷ் தவிர இந்த கம்பெனியின் சிஇஓ யார் என்று வேறு யாருக்குமே தெரியாது. அவர்கள் இருவருக்கு மட்டும்தான் இந்த கம்பெனி டைகர் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சொந்தம் என்பது கூட தெரிந்திருக்க, உடனே இல்ல, நீங்க போய் வேலையை பாருங்க, மத்ததெல்லாம் சார் பார்த்துப்பாரு, இதுக்கு மேல நீங்க இதை பத்தி யோசிக்க வேண்டாம் என்று கூறி திவ்யாவை அங்கிருந்து அனுப்பி வைத்தாள். பின் திவ்யாவும் நிக்கிலின் அட்ரஸை அதற்குள் வாங்கி இருக்க, சர்வாவிற்கு அதை மெசேஜ் செய்தாள். தனது காரில் ஏறி அமர்ந்திருந்த சர்வா மெசேஜை பார்த்ததும் அந்த அட்ரஸுக்கு புயல் வேகத்தில் கிளம்பினான். ஒருவேளை இதற்கு தீரஜ் காரணமாக இருந்திருந்தால் நேற்று பஞ்ச் டயலாக் பேசும் பொழுது தன்னிடம் இதை பற்றி சொல்லி வம்பு வளர்த்திருப்பான். அவன் இல்லை என்றால் ஒருவேளை ஆகாஷாக இருக்குமோ என்று யோசித்த சர்வா பவானி மூலமாக அதை விசாரிக்க, எங்க பாஸ், அவனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியல என்று கூறிவிட, புதிதாக முளைத்திருக்கும் இந்த எதிரி யார் என்பதை தெரிந்து கொள்ள துடித்துக் கொண்டிருந்தான் சர்வா. பின் சிறிது நேரத்திலேயே நிக்கில் கம்பெனியின் வாசலில் காரை நிறுத்தியவன் நேராக ரிசப்ஷனிஸ்டிடம், நான் நிக்கில பார்க்கணும் என்று கூறினான். எழுந்து நின்று அவனை பார்த்து அந்த பெண் அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா என்று கேட்டாள். அவள் குரலில் இருந்து நிக்கிலை சந்திப்பது சாதாரண விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொண்ட சர்வா, அதெல்லாம் இல்ல, ஆனா நான் அவரை பார்க்கணும் என்று கூறினான். சாரி சார், அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் பார்க்க முடியாது என்று அந்த பெண் சொல்லிவிட, சீரியஸ்லி என்று கேட்டுக்கொண்டே முன்னேறிய சர்வாவின் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. அந்த பெண் ஒரு நொடி பயந்து விட்டாள். ஆனால் சர்வா ஏதாவது செய்வதற்குள், எஸ் சார், பார்க்க முடியாது, இங்கிருந்து கிளம்புங்க, இல்லனா நான் செக்யூரிட்டியை கூப்பிட வேண்டி இருக்கும் என்று மரியாதை நிமித்தமாக கூற, சர்வாவிற்கு இன்னும் தான் கோபம் அதிகரித்தது. கையை இறுக்கமாக மூடி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன், உங்க சார் கிட்ட சர்வேஸ்வரன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும் என்று சர்வா கூறியதும் அவனை ஒரு நொடி அப்படியே பார்த்த அந்த பெண் அடுத்த நிமிடமே யாருக்கோ போன் செய்து விஷயத்தை கூறினாள். ஓகே சார், ஓகே என்று அந்த பக்கம் என்ன கூறப்பட்டதோ பணிவுடன் பதில் சொன்னவள் போனை வைத்துவிட்டு சர்வாவிடம், நீங்க உள்ள போலாம் சார், ஸ்ட்ரெயிட்டா போனா லெஃப்ட்ல லிஃப்ட் இருக்கும், அதுல 4th ஃப்ளோருக்கு போயிருங்க,
அங்கதான் சார் கேபின் இருக்கு என்று கூறியதும் பதில் பேசாமல் வேகமாக முன்னேறிச் சென்றான் சர்வா. அடுத்த சில நொடிகளிலேயே நிக்கில் கேபின் முன்னால் நின்றவன் பர்மிஷன் கூட கேட்காமல் கதவை திறந்து உள்ளே சென்று விட்டான். தனக்கு இத்தனை பிரச்சனை கொடுப்பவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சர்வாவிற்கு தோன்றவில்லை. கதவு திறந்ததும் சர்வாவை பார்த்த நிக்கில், "குட் மார்னிங் மிஸ்டர் சர்வேஸ்வரன்" என்றான். அவன் குரலிலேயே அவன் தனக்காக காத்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சர்வா, "உங்களுக்கு இந்த மார்னிங் ரொம்ப குட்டா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அப்படி இல்ல. தேவையில்லாம பேசுறதுக்கு நான் இங்க வரல. எதுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும் என்று நேரடியாக கேட்டான் சர்வா. அவனிடமிருந்து இந்த நேரடி தாக்குதலை எதிர்பார்க்காத நிக்கில் லேசாக அதிர்ந்தாலும் அதை முகத்தில் காட்டிக் கொள்ளாமல், "நான் கேட்ட டிமாண்ட ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நீ இங்க வந்திருக்கேன்னு நினைச்சா திமிரா பேசுற" என்று கேட்டான். அதில் வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு சர்வா அவனை பார்க்க, "என்ன கைய முறுக்குற? அவ்வளோ திமிரா? நான் சொன்னதை செய், இல்லனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும்" என்று மீண்டும் அதே திமிரோடு கூறினான் நிக்கில். கைகளை இன்னும் இறுக்கமாக மூடிய சர்வா, "இதெல்லாம் பண்றது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னை யார் இப்படி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிரு, நான் இங்கிருந்து போயிடுவேன்" என்று பற்களை கடித்துக்கொண்டு சீறினான். உடனே சுதாரித்துக் கொண்ட நிக்கில், "நீ பிரச்சனை பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கியா?" என்று கேட்டுவிட்டு தனது போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தவன், "இங்க ஒருத்தன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை வெளியே தூக்கி போடணும். நம்ம ஆளுகளை அனுப்புங்க" என்று கூறி அழைப்பை துண்டித்துவிட சர்வா அப்படியே நின்றான். "உயிர் மேல பயம் இருந்தா ஒழுங்கா இப்பவே ஓடி போயிடு, இல்லைன்னா என்ன வேணாலும் நடக்கலாம்" என்று தோளை குலுக்கிக் கொண்டு சர்வாவை மிரட்டினான் நிக்கில். இப்ப எது பண்றதா இருந்தாலும் உடனே பண்ணணும் என்று நினைத்த சர்வா அடுத்த நொடி தனது போனை எடுத்து விக்ரமனுக்கு அழைத்தான். அவர்தான் எங்கு எந்த பிரச்சனையானாலும் தன்னை அழைக்கச் சொல்லி இருந்தாரே. அந்த பக்கம் காலை அட்டன் செய்த விக்ரமன், "சர்வா, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். நேத்து என்ன நடந்துச்சு?" என்று கேட்டு முடிப்பதற்குள், "அதை அப்புறமா பேசிக்கலாம். இப்ப நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். நீங்க தானே எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ண சொன்னீங்க" என்று கேட்க, "ஆமா ஆமா சர்வா, எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? நீ எங்க இருக்க?" என்று அடுத்தடுத்து கேள்விகளை அடுக்கினார் விக்ரமன். அதை கேட்டதும் பெருமூச்சு விட்ட சர்வா, "யாரோ என்னையும் என் கம்பெனியும் டார்கெட் பண்ணி பிரச்சனை கொடுக்கறாங்க" என்று கூறினான். சர்வா செய்வதை அதுவரை பார்த்து கொண்டிருந்த நிக்கில் இப்போது கடுப்பாகி நாற்காலியிலிருந்து எழுந்தவன், "ஏய், யாருக்கு போன் பண்ற? என்ன மிரட்ட பாக்குறியா? இப்படியெல்லாம் பண்ணா நான் பயந்துடுவேனா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உன்னை என்ன பண்றேன் பாரு" என்று கத்தினான். அவன் பேசுவதை சிறிதும் கண்டுகொள்ளாத சர்வா, "ஒருத்தன் என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன்னு என்ன மிரட்டுறான். நான் இப்போ என் வேலையை ரிசைன் பண்ணணும், இல்லைனா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்றான். அவன் பேரு நிக்கில் வெஞ்சர்ஸ் கம்பெனியோட CEO. அப்புறம் அவன்" என்று சர்வா பேசிக் கொண்டிருக்க திடீரென அந்த கேபின் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். நிக்கிலின் அடியாட்கள்தான் உள்ளே நுழைந்தனர். நொடிக்குள் அவனை சுற்றி வளைத்திருந்தனர். சர்வா அசராமல் அவர்களை பார்த்தான். "டேய், அவன் கையில இருக்கிற போனை புடுங்கடா முதல்ல" என்று உடனே நிக்கில் கத்த, சர்வா கையில் இருந்த போன் அடுத்த நொடி பிடுங்கப்பட்டது. கூடவே அதை பிடுங்கியவன் அருகிலிருந்த சுவற்றை நோக்கி வீசி அடிக்க சர்வா போன் பீஸாக நொறுங்கியது. அதை பார்த்து சிரித்த நிக்கில், "வாவ், வெரி குட், இப்படிதான் பண்ணணும்" என்று அடியாளை பாராட்டியவன் பின் சர்வாவிடம், "இப்ப என்ன பண்ணுவ? எப்படி என்ன மிரட்டுவ?" என்று சர்வாவிடம் நக்கலாக கேட்டான். சர்வா பதில் பேசாமல் அவர்களை முறைக்க, "டேய், சும்மா நின்னு வேடிக்கை பார்த்தது போதும். இவனை அடிச்சு தூக்கி வெளியே போடுங்க. என்கிட்டயே திமிரா பேசுறான். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இவன் இங்க இருக்கக்கூடாது" என்று தன் ஆட்களுக்கு எல்லாம் ஆணை பிறப்பித்தான் நிக்கில். கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்த சர்வாவும் அந்த நொடிக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தான் போல. யாரையாவது அடி வெளுக்க வேண்டும் என கை கால்கள் பரபரத்துக் கொண்டிருந்தது. "டேய், பாஸ் சொன்னது கேட்கல, இவனை அடிங்கடா" என்று கத்திக்கொண்டு நிக்கிலின் ஆட்கள் அவனை நோக்கி வர, இந்த பக்கம் நாற்காலியில் ஒய்யாரமாக அமர்ந்து சர்வா அடி வாங்குவதை பார்க்க தயாரானான் நிக்கில். இந்த பக்கம் சண்டையிட தயாரான சர்வா, "உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். உங்களால முடிஞ்சா என்னை இங்கிருந்து வெளியே அனுப்புங்க" என்று திமிருடன் கூறினான். அதில் சுற்றியிருந்த ஆட்களுக்கெல்லாம் சர்வா மீது இன்னும் கோபம் அதிகமாகிவிட அவனை அடிக்கப் பாய்ந்தனர்.
ஆனால் சர்வாவை அவர்களால் தொடக்கூட முடியவில்லை. அவன் முகத்தில் குத்த வந்தவன் கையை பிடித்து வளைத்த சர்வா அதை முறித்திருக்க அவன் வலியில் அந்த இடமே அதிரும் அளவிற்கு கத்தினான். அடுத்தடுத்து ஆட்கள் சர்வா முகத்தில் குத்துவதற்கு, வயிற்றில் குத்துவதற்கு என ஆளுக்கு ஒரு பக்கம் வர அனைவரையும் லாவகமாக சமாளித்து சர்வா அவர்களையெல்லாம் திருப்பி அடித்தான். அதில் ஆளுக்கு ஒரு திசையில் சென்று விழுந்தனர். அவ்வளவுதான். அடுத்தடுத்து தன்னோடு சண்டையிட வந்த அனைவரையும் சரமாரியாக தாக்கினான் சர்வா. படம் பார்ப்பது போல அமர்ந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்த நிக்கில் நடக்கும் சம்பவத்தில் அதிர்ந்து போனான். டேய், என்னடா நடக்குது இங்க? அவனை அடிங்கடான்னு சொன்னா அவன்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்குதான் உங்களுக்கு சோறும் போட்டு சம்பளமும் கொடுத்து வச்சிருக்கேனா? அவனை திருப்பி அடிங்கடா, அவனை திருப்பி அடிங்க என்று கத்த ஆரம்பித்தான். ஆனால் அவனது வார்த்தைகளுக்கெல்லாம் எந்த பயனும் இல்லாமல் போனது. வந்தவர்கள் அனைவரும் சர்வாவிடம் அடிவாங்கத்தான் பிறப்பெடுத்து இருக்கிறோம் என்பது போல அவன் அடிக்க அடிக்க வாங்கிக் கொண்டே இருக்க, ஐயோ, இவனுங்களை நம்பி நான் வேற ரொம்ப திமிரா பேசிட்டேனே, கடவுளே என்று பயத்தோடு சர்வாவையும் அடி வாங்கும் தனது ஆட்களையும் பார்த்து கொண்டு நின்ற நிக்கிலுக்கு இப்போது கை கால்களெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அடுத்த 5 நிமிடத்தில் தன்னை தாக்க வந்த அனைவரையும் சரமாரியாக அடித்து வீழ்த்தி இருந்தான் சர்வா. ஆளுக்கு ஒரு புறம் விழுந்து கிடந்த நிக்கிலின் ஆட்கள் வலியில் உருண்டு கொண்டிருந்தனர். மொத்தமா முடிச்சுட்டா! எச்சில் விழுங்கிக் கொண்டு பயத்தோடு சர்வாவை பார்த்தான் நிக்கில். அனைவரையும் அடித்து முடித்து கையை உதறிக்கொண்டு எழுந்து நின்ற சர்வா இப்போது நிக்கிலை நோக்கி வர அவனோ பயந்து பின்னால் சென்றான். இறங்கியிருந்த தனது சட்டை கையை மீண்டும் ஏற்றிவிட்ட சர்வா, நான் யாரு, என்னால என்ன பண்ண முடியும்னு இந்நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிரு. இல்ல இவனுங்களுக்கு விழுந்ததை விட உனக்கு அதிகமா விழும். எப்படி வசதி என்று சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு அடியாக அவனை நெருங்கி வர, இல்ல இல்ல என்ன ஒண்ணும் பண்ணிடாத என்று கெஞ்ச ஆரம்பித்திருந்தான் நிக்கில். அப்போ இதெல்லாம் பண்ண சொன்னது யாரு? எதுக்காக தேவையில்லாம எனக்கும் என் கம்பெனிக்கும் பிரச்சனை கொடுக்கிற? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு என்று சர்வா மீண்டும் தனது கேள்வியிலேயே வந்து நின்றான். சர்வாவின் கேள்வியில் சகலமும் மறந்து போன நிக்கிலுக்கு இதயத் துடிப்பு எகிரி இருந்தது. ஆனால் இன்னும் பதில் சொல்லாமல் அவன் நேரத்தை கடத்திக் கொண்டிருக்க அவனை நெருங்கியிருந்தான் சர்வா. சர்வாவிடம் உண்மையை சொல்வானா நிக்கில்? இதற்கு பின்னால் இருப்பது பிரவீன் என்பது தெரிந்தால் சர்வா அவனை என்ன செய்வான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.